வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வன்னிலா மக் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வன்னிலா மக் கேக் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1/2 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், 3/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், வன்னிலா கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன், வன்னிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். திக்கான ஃப்ரெஷ் மில்க் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான வன்னிலா மக் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வன்னிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்ச சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டர், கஸ்டர்ட் பவுடர், சுகர் இது மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ஸான பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டெல்லாம் நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இருக்கக்கூடிய லம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பிரேக் பண்ண பார்க்கணும் பிஃபோர் ஆடிங் மில்க். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஒரு மக் கேக் செஞ்சுட்டு இருக்கோம். இது ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வேணுங்கிற போதில் நம்ம செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு ஸ்நாக்காகவோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மில்க் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேக்குடைய அந்த பேட்டர் படத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்துருத்து நம்ம ஸ்டிர் பண்ணி விடணும், லம்ஸ் எதுவுமே இல்லாமல். கேக் செய்கிறதுக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துடுமே மில்க் ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேட்டருடைய கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துட்டோம் பாருங்கள். கேக்குக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாமல் இல்லாமல் ரொம்ப திக்காமல் ஒரு ப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மக்கில் இந்த கேக் பேட்டரை செட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் மோஷனில், சிங்கிள் சேம் டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக நம்ம பீட் பண்ணணும். எல்லாமே நல்லா நம்ம பீட் பண்ணி ஒரு சிங்கிள் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஸ்பீடில் நம்ம ஃபாஸ்ட்டாகவே ஒரு பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். நம்ம நல்லாவே ஸ்டீர் பண்ணிட்டேன். இது ஒரு 1 மினிட் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மக்குக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 1 மினிட் போல் அடித்து மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து இந்த மக்கில் பட்டரால் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேட்டரை நம்ம 1/2 மக் போல் நம்ம ஃபில் பண்ணி அவனில் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பட்டரை நம்ம மக்கில் வச்சு ஃபில் பண்ணிடலாம். 1/2 மக் தான் ஃபில் பண்ணணும், 3/4 மக்கு கூட இல்லை, ஜஸ்ட் 1/2 மக் தான் ஃபில் பண்ணணும். 1/2 மக் போல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து அவனில் வைக்கலாம். பிஃபோர் தட் அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போல் போதும். அவனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் கேக்கு பேக் பண்ண போதும். நம்மளுக்கு கேக் வந்து நம்மளுக்கு கலக்கில் வெந்து வந்துடும். வனிலா மக் கேக் வந்து நம்ம அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் போல் பேக்கிங் ப்ராசஸ்க்கு வச்சோம். இங்கே அவன் ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். கேக் பேக் ஆகிடுச்சான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கை வந்து தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் கேக் வந்து நம்மளுக்கு பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ பாருங்கள், கேக் பேக் ஆகிடுச்சான்ட்டு நம்ம ஒரு நைஃப் விட்டு பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு மாவும் இல்லாமல் கேக் வந்து பாருங்கள் நம்மளுக்கு நைஃப்பில் ஒட்டாமல் வருது. இது போல் வந்துச்சுன்னா கேக் வந்து நம்மளுக்கு நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே கலக்கலான வனிலா மக் கேக் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு அவனில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.